வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். மூன்று நாள் பயணமாக இன்று கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் மோடி வருவதையொட்டி கன்னியாகுமரி முழுவதும் போலீசாரின் பலத்த பாதுகாப்பு தீவிரம். கன்னியாகுமரி கடல் நடுவில் இன்று முதல் 3 நாட்கள் தியானம் செய்கிறார் பிரதமர் மோடி. நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இறுதிக்கட்டமான 7வது கட்ட தேர்தல் 1ஆம் தேதி நடைபெறும். 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் மோடியின் யுக்தி. விவேகானந்த தியானம் செய்த பாறையில் பிரதமர் மோடி 3 நாட்கள் தியானம் மேற்கொள்வது அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பு மற்றும் பரபரப்பு. பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சியை ஒளிபரப்ப தடை விதிக்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். வாக்குப்பதிவிற்கு முன்பு காணப்பட வேண்டிய அமைதி நிலையை தியான நிகழ்ச்சி பாதிக்கும் என்றும் தேர்தல் ஆணையத்திடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புகார். தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி தியானம் செய்வதை தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பினால் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவிப்போம். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மம்தா பானர்ஜி எச்சரிக்கை. ஒடிஷா முதல்வர் நவீன் பட்நாயக் உடல்நிலை மோசமடைந்ததில் சதி உள்ளதா? குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நான் நலமுடன் இருக்கிறேன். கடந்த 1 மாதமாக தேர்தல் பரப்புரையிலும் ஈடுபட்டு வருகிறேன். எனது உடல்நிலை மீது உண்மையாகவே அக்கறை இருந்தால் பிரதமர் மோடி எனக்கு தான் போன் செய்திருக்க வேண்டும். நவீன் பட்நாயக் உடல்நலம் குன்றியதன் பின்னணியில் சதி இருப்பதாக பிரதமர் பேசியிருந்த நிலையில் பட்நாயக் பதிலடி. தமிழ்நாட்டு மக்களை பாஜக புறக்கணிப்பதால் பாஜகவிற்கே எதிராக வாய்ப்புகள் திருப்பம். தமிழ்நாட்டை விட்டுக் கொடுத்து ஒடிஷாவை கவரும் வேளையில் இறங்கியுள்ளது பாஜக. நாளுக்கு நாள் இந்தியா கூட்டணியின் நம்பிக்கையானது அதிகரிப்பு. டெல்லியில் நடைபெற இருக்கும் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதாக தகவல். பிரதமர் வேட்பாளராக மு.க. ஸ்டாலின் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு. இந்தியா கூட்டணியின் ஒவ்வொரு நகர்வையும் உற்று கவனிக்கிறது பாஜக. நான் மட்டும் ராஜினாமா செய்திருந்தால் மம்தா, கேரள முதல்வர் பினராயி விஜயன், ஸ்டாலினை பாஜக கைது செய்திருக்கும். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பகீர் குற்றச்சாட்டு. செயல் இழந்திருக்கும் சுகாதாரத்துறையை மீட்டெடுத்து தரமான மருத்துவம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிக்கை. பொதுமக்களுக்கு அரசு வழங்க வேண்டிய அடிப்படை சேவை மருத்துவ வசதியை முறையாக வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கருத்து.
முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. பாஸ்கர் மற்றும் பி.வி. ரமணா ஆகியோர் மீது குட்கா முறைகேடு வழக்கு எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றுவது குறித்து உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கும்படி சிபிஐ வழக்குகளை விசாரிக்கும் முதன்மை நீதிமன்றத்திற்கு சிபிஐ கூடுதல் சிறப்பு நீதிமன்றம் பரிந்துரை. ரூபாய் 6.97 கோடி ஜிஎஸ்டி செலுத்தும்படி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை. ஜிஎஸ்டி கூடுதல் இயக்குனர் பிறப்பித்த நோட்டீஸுக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாமக பிரமுகரான தஞ்சை ராமலிங்கத்தை கொலை செய்த கொலையாளிகள் பற்றி துப்பு கொடுத்தால் ரூபாய் 25 லட்சம் பரிசு வழங்கப்படும். வழக்கை விசாரிக்கும் என்ஐஏ அறிவிப்பு. பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மதுரை அண்ணாநகர் போலீசாரால் அதிரடி கைது. சென்னையிலிருந்து மதுரை வழியாக தூத்துக்குடி செல்லும் போது செல்போன் பேசியபடி கார் ஓட்டியதாக வழக்கு பதிவு. நீதிமன்ற உத்தரவுப்படி வாசனின் ஓட்டுநர் உரிமம் 10 ஆண்டுகள் ரத்து செய்து உத்தரவிட்ட நிலையில் கார் ஓட்டி சென்ற டிடிஎஃப் வாசன் தனது ரசிகர்களுக்காக வீடியோ வெளியிட்டதாலும் விபரீதம். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் மீண்டும் தலை தூக்கும் பிரச்சனை. 3ஆம் ஆண்டு மாணவனுக்கு கத்தியால் வெட்டு. ரூட் தள பிரச்சனையால் கல்லூரி வளாகத்தில் தாக்கிக் கொண்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை. சென்னை வியாசர்பாடியில் பட்டா கத்தியுடன் கொண்டாடிய போதை விருந்து. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. டெல்லியில் குடிநீரை வீணாக்கினால் ரூபாய் 2000 அபராதம். தலை விரித்தாடும் பஞ்சத்தால் மாநில அரசு முடிவு. டெல்லியில் குடிநீரில் காரை கழுவினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல். ஆய்வு செய்ய 200 குழுக்களை அமைத்து குடிநீர் வீணாவதை தடுக்கும் பணிகளில் ஈடுபடும்படி அறிவுறுத்தல். பாகிஸ்தான் பகுதி ஈரான் மஸ்கில் பச்சாராய் நகரில் ஒரு வாகனத்தை குறிவைத்து ஈரான் பாதுகாப்பு படைகள் துப்பாக்கிச் சூடு. தாக்குதலில் 4 பாகிஸ்தானியர்கள் கொல்லப்பட்டதாகவும் 2 பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தகவல். சம்பவத்தை தொடர்ந்து எல்லையில் மீண்டும் பதற்றம். இந்தியாவின் மும்பையை சேர்ந்த பள்ளி மாணவி காம்யா கார்த்திகேயன் நேபாளத்தில் உள்ள எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை. எவரெஸ்ட் சிகரத்தை எட்டிய இளம் வயது இந்தியர் என்ற பெருமை நேபாள அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமைகள் என்று நேபாள பிரதமர் பிரசந்தா வாழ்த்து. பாகிஸ்தானில் பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த விபத்தில் 28 பேர் பலி. பாகிஸ்தானில் சாலை விதிகளை சரியாக பின்பற்றாததால் இதுபோன்ற விபத்துகள் அதிகம் நிகழ்வதாக தகவல்.
உத்தரப்பிரதேசம் புல்சாந்தர் ஆற்றிலிருந்து வெளிவந்த 10 அடி நீளம் முதலை நடமாட்டத்தால் மக்கள் பெரும் அச்சம். ரபாவில் இருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறாத வரை தற்காலிக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை. ரபா எல்லையில் இருந்தும் ரபா நகரில் இருந்தும் இஸ்ரேலிய படைகள் வெளியேறினால் மட்டுமே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என ஹமாஸ் தகவல். பீஜிங்கில் ஒரே ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் வசிக்கும் 30,000 பேர். இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் சின்ன அறைக்கான மாத வாடகை ரூபாய் 18,000. கட்டிடம் சீனாவின் ஹாங்சோ என்ற இடத்தில் தி ரிகென்ட் இன்டர்நேஷனல் அபார்ட்மெண்ட் புகழ்பெற்ற சிங்கப்பூர் சாண்ட்ஸ் ஹோட்டலின் வடிவமைப்பாளராக அலிசியா லூ என்பவர்தான் கட்டிடத்தை வடிவமைத்தார். காசாவில் மீண்டும் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் 37 பேர் பலியானதாக தகவல். போர் காரணமாக இடம்பெயர்ந்த 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் ரபா நகரில் தஞ்சம் அடைந்துள்ளதால் தாக்குதல்களை நடத்த வேண்டாம். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் ஐநாவும் தொடர்ந்து வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. நடப்பாண்டு சென்னையில் அதிகபட்ச அளவாக 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. நுங்கம்பாக்கம் 105, மதுரை 104, வேலூர், நாகை, திருச்சியில் தலா 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. டெல்லியில் வரலாறு காணாத வகையில் முதலாக 52.9 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவு. ஆனால் டெல்லியில் 52.9 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு வாய்ப்பு இல்லை. டேட்டாவை சரிபார்க்க வேண்டும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அதிரடி உத்தரவு. வானிலை மையம் தவறான தகவலை வெளியிட்டதாக சந்தேகம். திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் அசாம். வீடுகள், சாலைகளை வெள்ளம் ஆக்கிரமித்துள்ளதால் மக்கள் அவதி. அணைகளிலிருந்து நீர் திறக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். கணவருடன் கோடை சுற்றுலா சென்ற நடிகை நயன்தாரா. புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் பதிந்து உற்சாகம். துல்கர் சல்மான் நடித்துள்ள லக்கி பாஸ்கர் படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிப்பு. திரைப்படம் வருகிற செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு தகவல். கமல்ஹாசன் நடித்துள்ள இந்தியன் 2 படத்தின் 2வது பாடல் வெளியீடு. இந்தியன் 2 திரைப்படம் வருகிற ஜூலை 12ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு. பதற வைத்த பாலையா. கேங்ஸ் ஆஃப் கோதாவரி ப்ரீ ரிலீஸ் மேடையில் தள்ளியதால் பரபரப்பு. அஞ்சலி பதறிப்போன வீடியோ இணையதளங்களில் வெளியாகி வைரல்.
ஹைதராபாத்தில் நடைபெற்ற கம் கம் கணேஷ் என்ற படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சி. நடிகை ராஷ்மிகா மந்தனா, நடிகை ஆனந்த் தேவரகொண்டா புஷ்பா 2 படத்தில் சூசகி பாடலின் ஸ்டெப்பை கற்றுக் கொடுக்கும் வீடியோ வைரல். இந்திய அணியின் நட்சத்திர வீரரான விராட் கோலி நவீன் கிரிக்கெட்டில் மிகச்சிறந்த பேட்ஸ்மேன், விளையாட்டு உலகின் சூப்பர் ஸ்டார் என்றும் ராஸ் டெய்லர் புகழாரம். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் PV சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். முதல் சுற்றில் இந்தியாவின் முன்னணி வீராங்கனையான PV சிந்து டென்மார்க் வீராங்கனையை எதிர்கொண்டார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 33வது ஒலிம்பிக் போட்டி. தங்கப்பதக்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகளுக்கு தலா ரூபாய் 41 லட்சம் ரொக்க பரிசாக வழங்கப்படும். சர்வதேச குத்துச்சண்டை சங்கம் அறிவிப்பு. நடிகர் விஜயின் தந்தை SA சந்திரசேகரும் தாயார் சோபனாவும் காஞ்சி காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் சிறப்பு தரிசனம். விஜய் அரசியலுக்கு வந்தது குறித்து கேள்விக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம் எப்போதும் என் பிள்ளைக்கு உண்டு என பதில். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.